அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் வருடத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் எத்தனை சனிக்கிழமைகள்ங்கிற தகவலை. இந்த வருடத்தில் முழுமையாக 5 சனிக்கிழமைகள் வருது. அதனால் புரட்டாசி கிழமை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக 5 வாரங்களையும் கடைப்பிடிக்கலாம். இப்போ 9 கோள்களில் ஒன்றா இருக்கக்கூடியது புதன். இந்த புதன் கிரகத்திற்கு உரிய மாதங்களில் புரட்டாசியும் ஒன்று சொல்லுவாங்க. புதனோட அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அதனால தான் விஷ்ணுவோட அருளை பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் இருக்குது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருப்பாங்க. புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான்னு சொல்லுவாங்க. அதனால தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுது. இப்போது ஒவ்வொரு மாதமுமே சனிக்கிழமைகளில் விரதம் கடைப்பிடிப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கடைப்பிடிக்க முடியாதவங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவங்களோட குடும்பத்தின் வழக்குப்படி விளக்கேற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்துட்டு வந்தால், முடிஞ்ச அளவு அன்னதானம் செய்துட்டு வந்தால் பெருமாளோட அருள் கிடைக்குங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது வழக்கம். அதுலேயும் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு ஒரு விசேஷம் இருக்குது. ஏன்னா புரட்டாசி மாத சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரித்தார் அப்படிங்கிற ஒரு தகவலும் உண்டு. இப்போது 2026ஆம் வருடத்தில் வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமைகளுக்கு இன்னொரு சிறப்பம் இருக்குது. ஏன்னா புரட்டாசி மாதத்தோட பௌர்ணமியும் சனிக்கிழமை தான் வருது. மகாலயபட்ச அமாவாசையும் புரட்டாசி சனிக்கிழமையில தான் வருது. இப்போ 2026ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி முதல் தேதி பிறக்குது. இதை நம்ம முந்தின பதிவில் பார்த்தோம். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு முதல் சனிக்கிழமை. அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி 2வது சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தினம். அடுத்ததாக 3ஆம் கிழமை பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் பிறக்குது. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு 3வது சனிக்கிழமை. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 4ஆம் சனிக்கிழமை. இந்த 4ஆம் சனிக்கிழமை மிக மிக முக்கியமான நாள். இன்றைய தினம்தான் மகாலய அமாவாசை தினம். இதையும் நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது கடைசி கிழமை, கடைசி புரட்டாசி கிழமை புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு கடைசி சனிக்கிழமை. ஆக இந்த வருடத்தில் 5 சனிக்கிழமைகள் முழுமையாக வருது. இதை நாம் பயன்படுத்திட்டு பெருமாளோட அருளை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். சனிக்கிழமைகளில் உங்களுடைய இல்லங்களில் என்ன விதமான பூஜைகள் செய்து என்ன நைவேத்தியம் பெருமாளுக்கு படைப்பீங்கிற தகவலை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஞாபகமாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.